கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 25/8/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியாத்ரா லாட்டரி ட்ரா நம்பர் 17 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக கேஎல் டைமண்டுன்ற பேக்கு போடுற கெஸ்ஸிங்கையும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? மறக்காமல் எல்லாருமே கேஎல் சி போர்டிலேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. ஓகேங்களா? அப்படி சேனல் தெரியாதவங்களுக்கு லிங்க்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வெளியில் யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாற வேணாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு லாபம். மெம்பர்ஷிப்பில் எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, பாக்கியாத்ரா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 923. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ரிசல்ட் 432. இப்படிலாம் அடித்தா என்ன பண்ணுறது? பி போர்டு சிக்கும் சி போர்டு பிக்கும் அப்படியே உல்ட்டாவாயிருச்சு. ஓகேங்களா? நேற்று நம்ம சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. பட் ஆனால் நம்ம 9-3 எடுத்தோம். 9-3 எடுத்தோம். இது அப்படி இப்படி உல்ட்டாயிருச்சு. நம்ம 9-3 எடுத்தோம். இது ஆனால் 3 நம்ம எடுத்த மாதிரியே தான் உள்ள உல்ட்டாவாகாமல் வந்திருக்கு கரெக்டாக. வாங்க என்ன நம்பர் வந்திருக்குன்றதை பார்த்துருவோம். இதில் ஒரு வருந்தத்தக்க செயல் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டே வின்னிங் கொடுக்க வேண்டியது 932 கொடுத்துருக்கோம். 3 டிஜிட்டு வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 932 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு அடி அடித்து விளையாண்டுருக்கலாம். யாரெல்லாம் அதை கவனிச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா 93க்கு 39 கொடுத்துருக்கோம். இது ஒரு வருந்தத்தக்க செயல். 93க்கு 39 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இதில் நமக்கு பி போர்டு வந்து பாஸ். பி போர்டு 3 பாஸ். ஓகேங்களா? எனக்கு கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம். 9-3 வச்சோம். ஆனால் ஏ போர்டில் வைக்காம விட்டுட்டோம். பிசியில் மட்டும் கரெக்டாக வந்து உட்காந்துருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 9 பாஸ். ஆல் போர்டில் வந்து ஏ போர்டு 9 பாஸ். ஓரளவுக்கு ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நேற்று வச்ச நம்பரே நம்ம அடிக்க முடியல. அதுதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல். சரிங்களா? ஏன்னா நேற்று வந்த நம்பரே தான் உள்ளே கொண்டு வந்திருக்கான். அது 423. இந்த நம்பர் மட்டும் பவரில் எடுத்துட்டான். அப்படி 4க்கு பவர் 9 இப்படி பவர் எடுத்துட்டான். 2 3 இதை மட்டும் அப்படியே மாறுதலாக உள்ளதுக்கு வச்சுட்டான். இது ஒன்று தான். இல்லைன்னா மற்றபடி ஒரு வின்னிங்கை தட்டி சும்மா வேறு லெவலில் தூக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி வாங்க 3 டிஜிட் நேற்று 932 கொடுத்துருவோம். அடித்தது 923 இப்படி உள்ட்டாவாயிருச்சு. எனிவேஸ் இப்படிலாம் ஒரு கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக எடுத்து பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த நம்ம 9-2-3 இதுக்கான கெஸ்ஸிங்கை வச்சு என்னென்ன நம்பர் வரும், எது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக சூப்பராக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்பர் பார்க்க போகிறது 3 டிஜிட் 738. ஓகேங்களா? 738 052 745. ஓகேங்களா? 745. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 814 814 379 379 அண்டு 798. ஏன்னா இந்த 9 வந்து அப்படியே உல்ட்டாவாகும். ஓகேங்களா? அது பியா இல்லை சியான்னு தான் டவுட். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 738 052 745 814 379 798. இதில் 25 17 93. ஓகேங்களா? இதில் 93 வந்திருக்கு. அப்புறம் 7 ஹைலைட் ஆகிருக்கு.
அப்புறம் 25க்கு 52 உள்ளே வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டான ஒரு நம்பர்னே நம்ம சொல்கிறது. சரிங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபியை தனியாக, ஏசியை தனியாக, பிசியை தனியாகவே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஏபி 92 வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும்னு ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 34 வரும். 92 வந்தால் 34 வரும். அப்படி இல்லைன்னா 08 வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏசி 93 வந்துச்சுன்னா என்னென்ன நம்பர் வரும்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 93னா நம்ம 10 எடுத்துக்கோங்க. சரிங்களா? 10 ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 04. இதை பொறுத்தளவு 0ன்றது உறுதியாக தெரிய வருது. இப்போ நம்ம 23 வச்சு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுலேயே நமக்கு 04 சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து 23நாலே நமக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். சரிங்களா? 79. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3408 1004 0479 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். 0479 மட்டும் ஏபிஎஸ்சிபிசியாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட். ஓகேங்களா? இதில் ஒரு 2 நம்பர் நம்மளுக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சு அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 4569. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3814. ஓகேங்களா? இதுதான் செகண்ட் நம்பர். இதெல்லாம் பாக்ஸாக போடணும். பாக்ஸாக போட்டால் 24 நம்பர் வரும். ஒரு இதே போட்டிங்கன்னா 24 நம்பர் வரும். அடித்து சாத்தி விட்டுரும். ஓகேங்களா? இதனால் 4 5 6 9 3 8 1 4 இதை மட்டும் நீங்கள் நாளைக்கு 4 டிஜிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு, பி போர்டு அண்டு சி போர்டு. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்தவரை 9 வந்துச்சுன்னா 4 இல்லைன்னா 7. சரிங்களா? பி போர்டை பொறுத்தளவு 2 வந்துச்சுன்னா 6 இல்லைன்னா 3. சரிங்களா? சி போர்டை பொறுத்தளவு 3 வந்திருக்கு இல்லையா? அதனால் இதில் கண்டிப்பாக 9 இல்லைன்னா 7 இதுதான் ஆட்டமே. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கே இதுதான். ஓகேங்களா? ஏ போர்டு 4 இல்லைன்னா 7, பி போர்டு 6 இல்லைன்னா 3, சி போர்டு 9 இல்லைன்னா 7. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர். சரிங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரே கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப வரக்கூடிய ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர். அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்துட்டு ஆட்டையே முடிச்சுக்கிடுவோம். சரிங்களா? இதில் 4 உள்ளே வரும், 7 உள்ளே வரும், 0. ஓகேங்களா? இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 470. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 470. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. கீழே 4 7 8 4 7 8 இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் பவர் அண்ட் ஃப்ளிப்பு. சரிங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இதை முடிந்தது. மீண்டும் நாளை நம்ம ரிசல்ட் ரிவ்யூல சந்திப்போம். எல்லோரும் மெம்பர்ஷிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிரடியாக ஜாயின் பண்ணுங்கள். கேஎல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டு. மறக்காமல் கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.